ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நாம இன்னைக்கு செய்ய போறது ஸ்பெஷலான சுவையான மட்டன் பிரியாணி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்: பெரிய ஸ்பூனால 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 ஸ்பூன் கசகசா, ஒரு ஜாதி பத்திரி, ஸ்டார்ப்பு 5, கல்பாசி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலா விழுது: பெரிய பீஸ் ஒரு துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு. இதை அரைச்சி எடுத்துட்டு வரலாம். 2 கப் பாசுமதி அரிசி கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பெரிய அகலமான பாத்திரத்துல இந்த பிரியாணிய செய்ய போறேன். 3 கரண்டி எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைத்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி விழுத சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். அரைத்த பிரியாணி மசாலா 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, 1 கப் தயிர். வேக வைத்த மட்டன் பீஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு கப் பாசுமதி அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. 10 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். அரிசி பாதி வெந்துருச்சு. இப்ப நாம தம் போட்டுக்கலாம். வெயிட்டான பாத்திரத்துல தண்ணி சேர்த்து தட்டு மேல 10 நிமிஷம் வச்சு சிம்ல வச்சு தம் கட்டிக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளறி விடணும். மல்லித்தலை கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சுவையான பிரியாணியை எல்லாரும் வீட்டுல செய்து பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாண்டிச்சேரி சமையலை பாருங்க. அசத்தல சமைங்க. தேங்க்ஸ்.